அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி புதன் பகவான் விருச்சிக ராசியில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு புதனுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் சூரியன், புதன் வக்ர நிவர்த்தி பெற்றும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு புதன் பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதன் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசியில் சுக்கிரன் இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். 7.5 சனி முடிந்து சனி உப ஜெயஸ்தானமான 3ஆம் இடத்திற்கு சென்றிருப்பதால் உங்களுக்கு இதுவரை சிரமங்கள் குறைவதே ஒரு நல்ல அறிகுறி என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்கள்ல விரும்பிய பணம் கேட்ட இடத்தில் கிடைக்க இருக்குதுங்க. வங்கி கடன்கள் தாராளமாக கிடைக்க இருக்குதுங்க. அதனால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள்ல வெற்றி எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது. அதே போல ராசியில் சுக்கிரன் தனக்காரகன் பார்வை தனஸ்தானத்தில் விழுவதால பணம் சம்பந்தமான முயற்சிகள் பலன் தருங்க. செல்வாக்கு உயர இருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 12க்குரிய செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதால காரிய தடைகள் அகல இருக்குதுங்க. சிலருக்கு தொழில் மாற்றம் கூட ஏற்படலாங்க. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்தின் காரணமாக எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இத்தருணங்கள் உங்களுடைய ராசிநாதன் குரு வக்ரம் பெற்று 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே தொழில் மாற்றம், உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் கூட இந்த தருணங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அதே போல் தொல்லை தந்த எதிரிகள் விலக இருக்கிறாங்க. சனி வக்ர நிவர்த்தியாகி விட்டதால் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காக இருக்குங்க. வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்தவர்கள் விலகுவாங்க. அதே போல தேங்கிய காரியங்கள் சுறுசுறுப்பாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. தெய்வீக நாட்டம் அதிகரிக்குங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் உள்ள குரு பகவான் இந்த காலகட்டம் முழுவதுமே வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். அவர் வக்ரம் பெறும் பொழுது ஆரோக்கிய குறைபாடு அதிகரிக்கலாங்க. சுகாதிபதியான குரு பகவான் வக்ரம் பெறும் பொழுது மருத்துவ செலவு கூடுவதை தவிர்க்க முடியாது. அதே போல் மனக்கவலை தரும் விதத்தில் உறவினர்கள் நடந்து கொள்வாங்க. அதே போல பொருளாதார பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. அருளாளர்களுடைய ஆலோசனையை, அனுபவஸ்தர்களுடைய அறிவுரையும் வாழ்க்கை பாதையை சீராக்க உதவுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்களிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் கொடுப்பதன் மூலம் பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. கூடுமான வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்களே செய்து முடிப்பது மிக மிக நல்லது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை வேறு யாரிடமும் ஒப்படைக்க வேண்டாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வை மேலும் என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் இக்காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த காலகட்டம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். விரையாதிபதி செவ்வாயினுடைய பார்வை சகாயஸ்தானத்துல அதிபதால விரயங்கள் அதிகரிக்குங்க. இருப்பினும் வீண் விரயங்கள்ல இருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி ஒரு தொகையை செலவிடுவீங்க. அவர்கள் வெளிநாடு செல்வது, வேலைக்காக முயற்சி செய்வது போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவீங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. அதே போல புகழ் மிக்கவர்கள் உங்களுடைய பின்னணியாக இருந்து உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவாங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இக்காலகட்டங்கள்ல செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். கடகத்தில் உள்ள செவ்வாய் இக்காலகட்டம் முழுவதுமே நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. ராயாதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது
பெறுவது என்பது நன்மைதான் என்றாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்களை விற்கும் சூழல் ஏற்படக்கூடுங்க. பிள்ளைகளுடைய கல்யாண வாய்ப்புகள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுங்க. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு. வியாபார நிலையை வேறு இடத்திற்கு மாற்றுவதிலும் மும்முரம் காட்டுவீங்க. அதே போல தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் வக்ரமும் பெறுகிறார். கடகராசியில் உள்ள செவ்வாய் இந்த தேதிகளில் உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி செவ்வாய் வக்ரம் பெறுவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். என்றாலும் கூட புத்திர ஸ்தானாதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால பஞ்சாயத்துக்கள் சாதகமாக அமையாதுங்க. பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்க. மற்றவர்களை நம்பி செய்த காரியம் தாமதப்படலாம். அதனால் கிரகநிலைகள் உங்களை முன்கூட்டியே எச்சரிக்கை செய்துங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்து முடிப்பது மிக மிக நல்லது. யாரையும் நம்பி எதற்காகவும் பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. தனுசு ராசினியர்களுக்கு மகர ராசியில் சுக்கிரன் தற்போது சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வரும் சுக்கிரன் இனிய பலன்களை வழங்க போகிறாருங்க. 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதார நிலை உயர இருக்குது. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறுங்க. நண்பர்கள் நல்ல தகவலை தருவாங்க. அதே போல் வாகனம் வாங்கி மகிழும் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. புதிய தொழில் தொடங்குவது பற்றியும் நீங்க சிந்திக்க இருக்கீங்க. அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு சாதகமான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் வக்ரகதியில் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான லாபம் கைகள்ல பொருளுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலிடத்து நிர்பந்தம் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. மாணவிகளுக்கு அரசு வழி ஆதரவு கிடைக்குங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப முன்னேற்றம் திருப்தி தருங்க. பிள்ளைகளுடைய எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 10ல் கேது இருப்பதால் தொழில் செய்யும் போது கவனமாக இருங்க. 12ல் சூரியன் இருக்கிறார். அங்கு புதன் வக்ரமாக இருக்கிறாருங்க. எனவே சிந்திக்காமல் செய்து அவஸ்திப்பட வேண்டாங்க. தாயாருடைய உடல்நிலையில கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் கூடுதலாக இருக்குங்க. சிலருக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல நீங்கள் அதிக கவனம் செலுத்துவது நல்லதுங்க. வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சதுர்த்தி விரதம் இருங்க. விநாயகரை வழிபடுங்க. சகல தோஷங்களும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெல்ல தெளிவாக உறுதியளிக்குது.